ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஆப்பம் செய்ய போகிறோம். அதுக்கு 1 டம்ளர் பச்சரிசி, 1 டம்ளர் இட்லி அரிசி, சும்மா ஒரு கைப்பிடி அளவுக்கு உளுந்து மூணுத்தையும் நல்லா தண்ணி ஊற்றி 2 மணி நேரம் ஊற வைங்க. ஊற வச்சுட்டு அதை நல்லா அலசிக்குங்க. அலசிட்டு மிக்சியிலே போட்டு அரைச்சிக்கலாம். நான் 2 ட்ரிப்பாக போட்டு அரைச்சிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக 2 வாட்டி அரைச்சிக்குங்க. நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டா தான் நல்லாயிருக்கும் ஆப்பத்துக்கு. அதில் மீதி இருக்கிற அரிசியும், ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய், ஒரு கைப்பிடி வடித்த சாதம் மூணுத்தையும் போட்டு 2வது அரைச்சிக்கிறேன். அரிசியை ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அப்புறம் சாதமும் சேர்த்துக்கிறேன். தேங்காவையும் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு பேக்கிங் சால்ட் ஒரு சிட்டிகை, உப்பு தேவையான அளவு, மாவை நல்லா கரைச்சி ஒரு நைட் வச்சிடுங்க. ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம். தேவையான போது தண்ணி ஊற்றி நல்லா நீர்க்க கரைச்சிக்கலாம். மாவு நல்லா கரைச்சி மூடி வச்சிடுங்க. மறுநாள் காலையில் மாவு எடுத்து ஆப்பக்கடாயை வச்சு ஹீட் பண்ணிக்குங்க. மாவை நல்லா கலந்து அதில் தண்ணி தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்து நீர்க்க கரைச்சிக்குங்க. கொஞ்சம் மாவில் கலந்துக்கிட்டா போதும். தேவையான போது மாவு கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சிக்கலாம். கடாயில் மாவு ஊற்றிட்டு சிம்மில் வச்சு மூடிடுங்க. ஒரு 5 நிமிஷம் சென்று எடுத்தால் நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக ஆப்பம் ரெடி. அதுக்கு நான் தேங்காய் பாலும் கடலைக்கறியும் வச்சுருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.